ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்தார் ராகவன் என்ற மனிதர். தினமும் ஒரு தேங்காய் கடையிலோ ரயில்வே ஸ்டேஷனிலோ பிச்சை கேட்டுக்கொண்டுதான் பசிக்கு உணவு வாங்கி வந்தார். வாழ்க்கை அவருக்கு எந்த வாய்ப்பையும் தரவில்லை. நாளொன்று அவர் பசியால் வீழ்ந்து போன போது ஒரு பழைய கம்ப்யூட்டர் கடை வைக்கிறார் ராஜா என்றொருவர். அவர் ராகவனை தூக்கி சாப்பாடு கொடுத்து தன்னுடைய கடையில் ஸ்வீப்பராக வேலை கொடுத்தார். ராகவன் தனது பிச்சையாளர் வாழ்க்கையை மாற்ற நினைத்தார். தினமும் கடையை சுத்தம் செய்த பிறகு நள்ளிரவில் அந்த பழைய கம்ப்யூட்டர்களை எவ்வாறு பழுது பார்த்து வேலை செய்வது என்று கற்றுக்கொண்டார். யாரும் பார்க்காத நேரத்தில் யூடியூப்ல வீடியோ பார்த்து ஆட்டோ ரிப்பேர், பேசிக் கோடிங் கூட கற்றுக்கொண்டார். 5 ஆண்டுகள் கழித்து ராகவன் தனது சொந்த ரிப்பேர் ஷாப் துவங்கி யூஸ்டு லேப்டாப் மற்றும் பிசி வாங்கி ரீசெல் செய்ய ஆரம்பித்தார். அவர் அதில் வெற்றி கண்டார். தனது கடையை 3 கிளைகளாக வளர்த்தார். இன்று அவர் ஒரு டெக் கம்பெனி நடத்துகிறார், ராகா டெக்னாலஜிஸ் என்று. அவர் சொத்து மதிப்பு ரூ. 15 கோடி. அவர் வேலை கொடுக்கும் ஊழியர்கள் 85 பேர். அவருடைய வெற்றிக்குள்ளேயே ஒளிந்திருப்பது உழைப்பு, மன உறுதி, வாய்ப்பை அடைய காத்திருக்கும் பொறுமை. இது வெறும் கதை இல்லை, இது நிஜம். நம் வாழ்க்கையில் நாம் எங்கே ஆரம்பிக்கிறோம் என்பதல்ல, நாம் எவ்வளவு தொலைவுக்கு செல்ல முடியும் என்பதே முக்கியம். End with motivational quote in bold voice. நம்பிக்கையும் உழைப்பும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்.